அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் இந்த சேனல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். சேனலில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க, அதே போல் ஐயா இபிஎஸ் அவர்கள் என்ன அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே நிறைய டைம் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு எக்ஸாம் வேணும், கொஷின் பேப்பரில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதே போல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கொஷின்ஸ் வந்து எந்த சோர்ஸை ரெஃபர் பண்ணி எடுக்கிறது, இல்லை அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது, மாதிரி எந்த விதமான தகவல்களுமே வெளிப்படைத்தன்மையாக இல்லை, அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. அதே போல் எக்ஸாம் வந்து திரும்பவும் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேரும் அதை பற்றி பேசியிருந்தோம். திரும்ப எல்லா யூடியூப் சேனல்லையும் அதுக்கான போராட்டம் சம்மந்தமாகவும் பேசியிருந்தோம். இப்போ ஐயா இபிஎஸ் அவர்கள் அதுக்கான அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. குரூப் 4 தேர்வை ரத்து செய்க, குரூப் 4 மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. அதே போல் வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்ப சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, குரூப் 4 எக்ஸாமில் இருக்கக்கூடிய வினாத்தாளில் பல கேள்விகள் சிலபஸ்க்கு அப்பாற்பட்டு இருந்திருக்கு அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே போல் குரூப் 4 எக்ஸாமுக்கு எக்ஸாம் திரும்பவும் மறு எக்ஸாம் கண்டிப்பாக தேவை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள், ஸோ இன்றைக்கி நியூஸ் பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும், சேலத்துலேருந்து சென்னை போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த வேனில் வந்து வினாத்தாள் இருக்கக்கூடிய பெட்டிகள் வந்து முறையாக சீலிடப்படாமல் A4 ஷீட் ஒட்டி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வினாத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் உடைக்கப்பட்டதான இந்த சர்ச்சை. ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்றதும் ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூலை 12ஆம் தேதி அன்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். தேர்வுடைய வாழ்க்கையில் விளையாடுவதா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஒரு நபர் வந்து இறந்திருப்பார், குரூப் 4 எக்ஸாம் வந்து சரியாக எழுதலை அப்படின்றதுக்காக இறந்திருப்பார். கம்பம் பகுதியில் நடந்த நியூஸும் நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி பெரிய நியூஸ் சேனல்ஸ் எதுவும் பேசாமல் இருந்தாங்க. அதையுமே வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற தேர்வு குரூப் 4 எக்ஸாமை திரும்பவும் வந்து ரத்து செஞ்சுட்டு மறுபடியும் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. அதே போல் குளறுபடிகள் உச்சமாக இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். நம்ம இருக்கக்கூடிய சின்ன சேனல்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பெரிய நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பேசுகிறாங்க, பெரிய சேனல்ஸும் பேசுகிறாங்க, பெரிய அகாடமியுமே பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம பேசின எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இபிஎஸ் அவர்களும் பேசியிருக்காங்க. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் இதுக்கு அரசாங்கம் ஒரு ஸ்டெப் எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரலையும் திரும்ப நிறைய இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லோரும் வந்து என்ன பண்ணணுமோ அடுத்த பண்ணிட்டு போவாங்க. பட் எல்லாமே பிரச்சனையாக இருக்கும்போது குளறுபடிகளுடைய உச்சமாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறது அப்படின்றது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட். அதே போல் அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கு என்ன மாதிரி படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியே சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நம்பி தான் எல்லாருமே அந்த 15 ஸ்டூடெண்ட்ஸும் அதை நம்பி தான் படிச்சுட்ருக்காங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக எதுவுமே தெரியாமல் அவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரையும் அதுக்கு டிஎன்பிஎஸ்சி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அடுத்து வரக்கூடிய குரூப் 2க்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக படிப்பாங்க. ஏன்னா என்ன குடித்தாலும் படிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. பட் எதை படிக்கணும் அப்படின்றத அங்கே கேள்வியாகவே இருக்குது. ஸோ அதுக்கு டிஎன்பிஎஸ்சி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ அரசாங்கமும் டிஎன்பிஎஸ்சியும் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி ஐயா இபிஎஸ் அவர்கள்.